இது அவங்களுக்குள்ள தீர்த்துக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடாக சப்போர்ட் பண்ணிருந்தாங்க. ஆர்த்தி உனக்கு வந்து சக்தி பெருகட்டும், உன் தாய்மை வெல்லட்டும், அதை பண்ணட்டும் இதை பண்ண, இதெல்லாம் நீங்க வந்து ஃபோன் பண்ணி சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை அது. அம்மா ஆர்த்தி எங்கம்மா இருக்க, நல்லா இருக்கேம்மா, அம்மா நீ தைரியமா இருமா, நீ ரொம்ப உனக்கு வந்து உனக்கு தெய்வம் உனக்கு துணை இருக்கம்மா, உன் சக்தி பெருகட்டம்மா, உன் தாய்மை வெல்லட்டம்மா, அப்படி நீங்க பேசுங்க. பொது வெளியில வந்து நீங்க திட்டு போடுவீங்களா? நீங்க இன்னொரு குடும்பத்துல பிரச்சனை வந்துட்டு இருக்கும்போது அது தப்பு இல்லம்மா. யாரும் நான் நியாயமா பேசுவோமா? தப்பு, அது தப்பு. குஷ்பு பண்ணது தப்பு. அவங்க வந்து ஒரு நீங்க அரசியல்வாதி அரசியல்வாதி, நீங்க என்ன பெரிய அப்பாட்டக்கரா கூட நீங்க இருந்துங்க. இன்னொரு குடும்பத்துக்கு நீங்க யாரு? நீங்க அரசியல்வாதியா இருந்துங்க பெரிய, நீங்க என்ன ஒரு எம்பியா இல்ல எம்எல்ஏவா? நான் கேட்கிறேன். நீங்க அரசியல்வாதியா இருந்துங்க, இன்னொரு குடும்பத்துக்கு நீங்க யாரு பேசுறதுக்கு? ஒன் சைடா போக கூடாது இல்லம்மா. நீங்க இந்த நேரத்துல போயிட்டு நீங்க வந்து எரியிற தீயில எண்ணெயை ஊத்துற மாதிரி வந்து எரியிற தீயில வந்து எண்ணெயை ஊத்துற மாதிரி நீங்க குரூட் ஆயில் தூக்கி ஊத்துறீங்க. ஏன்னா அங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நீங்க சேர்த்து வைக்க தான் ட்ரை பண்ணணும். சேர்த்து வைக்க இல்ல, நீங்க உங்களை யாரும் கூப்பிடலையே, சம்மன் இல்லாம எதுக்கு ஆஜராவீங்க? நீங்க சேர்த்து வச்ச கல்யாணம் தான் இது. சேர்த்து நிலைக்கல. நீங்க சேர்த்து வச்ச கல்யாணமா இது? நிலைக்கல. அதுல தெரியலையா? யார் அப்பவே எனக்கு சொன்னாங்க, எனக்கு என்ன இந்த மேரேஜை முடிச்சு வச்சதே குஷ்பு